வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்துக்குட்பட்ட தென்னியன்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு கோரி பெற்றோர் பாடசாலை வாயிலை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு கோரி பாடசாலை வாயில் கதவை மூடி காலை 7:30 மணி தொடக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை கோட்டக்கல்வி அலுவலகத்தில் இருந்தோ வலயக்கல்வி அலுவலகத்தில் இருந்தோ அதிகாரிகள் வந்து தமக்கான பதிலை தருமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் காலை 11 மணி வரை குறித்த திணைக்களங்களின் அதிகாரிகள் யாரும் வருகை தந்து பதில் ஏதும் வழங்காத நிலையில் போராட்டம் தொடர்ந்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து மல்லாவி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு மாணவர்களை பாடசாலை வளாகத்துக்குள் அனுப்பிய போதும் அதிபர் ஆசிரியர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் குறித்த இடத்துக்கு அதிகாரிகள் வரும் வரை பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டில் புதிய கல்வி மறுசீரமைப்பு ஆரம்பிக்கப்படும் என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதற்கான தயாரிப்பு செயல்முறை 2025 ஆண்டில் நடைபெறும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர் ஆலோசனை குழு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கூடிய போதே பிரதமர் இக்கருத்தை வெளியிட்டார். புதிய கல்வி மறுசீரமைப்பு 5 பிரதான தூண்களின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படவிருப்பதாக குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். அதற்கு அமைய புதிய பாடநெறியை அறிமுகப்படுத்தல், மனித வளத்தை மேம்படுத்தல், உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல், பொதுமக்களை விழிப்புணர்வூட்டல் மற்றும் உரிய மதிப்பாய்வு மேற்கொள்ளல் போன்ற பிரதான விடயங்களின் கீழ் இந்த கல்வி மறுசீரமைப்பு தரம் 1 முதல் தரம் 6 வரையான மாணவர்களுக்காக 2026 ஆண்டு முதல் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவுடன் இணைந்ததாக 6 உபக்குழுக்களை அமைப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. கல்வி மறுசீரமைப்பு பாடசாலைகளில் காணப்படும் பௌதீக மற்றும் மனித வள குறைபாடுகள், பாடசாலைகளில் இடைத்தர வகுப்புகளுக்கு மாணவர்களை அனுமதித்தல், கல்வி சபையை நிறுவுதல், உயர்கல்வி பிரிவு, திறன்கல்வி பிரிவு ஆகியவற்றின் கீழ் ஆலோசனை குழுவுடன் இணைந்ததாக 6 உபக்குழுக்கள் அமைக்கப்பட உள்ளன. அத்துடன் குறைந்த அமைச்சு தொடர்பில் தேசிய மற்றும் மாகாண மட்டங்களில் காணப்படும் விடயங்கள் பற்றியும் இங்கு கலந்துரையாடப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. வாரந்தோறும் ஒவ்வொரு பட்டியலை வெளியிடும் அரசாங்கம் இன்னமும் வீடுகளை எரித்தவர்களின் பட்டியலை வெளியிடவில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கம் தற்போது வீடுகள் எரிக்கப்பட்டவர்கள் பெற்றுக்கொண்ட நட்ட ஈட்டுத்தொகை பட்டியலை வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. எனினும் வீடுகளை எரித்தவர்களின் பட்டியலை இன்னும் வெளியிடவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். அந்த பட்டியலை வெளியிட்டால் நாடாளுமன்றத்தில் காணப்படும் கட்சியில் உள்ளவர்களின் பெயர்களும் பட்டியலில் உள்ளடங்கும் என பாட்டலி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தினார். மேலும் குறித்த பட்டியல் போலீஸ் மா அதிபரிடம் உள்ளதாகவும் அதனை சபையில் வெளிப்படுத்துமாறும் பிமல் ரத்நாயக்கவிடம் பாட்டலி சம்பிக்க ரணவக்க கோரிக்கை விடுத்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவவின் கொலையின் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட இசார செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பி செல்லவில்லை என்று நம்பப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். அவர் இந்தியாவுக்கு தப்பி சென்று விட்டதாக பரவி வரும் வதந்திகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் அளித்தார். இந்த படுகொலை நடந்த சில மணி நேரங்களுக்குள் அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து சாத்தியமான வழிகளும் அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி அடைக்கப்பட்டன. அத்தகைய சூழ்நிலையில் அந்த நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. புலனாய்வு குழுக்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தகவலையும் ஆராய்ந்து வருகின்றனர். இதுபோன்ற சம்பவம் நிகழும் போது பல்வேறு வதந்திகள் பரப்பப்படுகின்றன. விசாரணைகளை திசை திருப்ப குற்றவாளிகள் இதுபோன்ற தகவல்களை வெளியிடுவது சாத்தியமாகும். இந்த நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய புலனாய்வு குழுக்கள் இன்னும் தீவிரமாக செயற்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை கடந்த மாதம் 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை 5ஆம் இலக்க நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றார்.
முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் சட்டத்தரணிகளூடாக மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கடந்த 2023 ஆண்டு மாத்தறை வெலிகம W15வது விருந்தகத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக தம்மை கைது செய்ய மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு அந்த மனுவில் அவர் கோரியுள்ளார். இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாபர் தாகிர் மற்றும் சரத் திசா நாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற ஆயம் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு அழைக்கப்பட்டது. பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை விடுத்த பின்னர் மனுவை எதிர்வரும் 12ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய இலத்திரனியல் அடையாள அட்டை வழங்கும் நடவடிக்கைகள் இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தியாகும் என ஆட்பதிவு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சூரிய பெருமா தெரிவித்துள்ளார். புதிய இலத்திரனியல் அடையாள அட்டையில் கைவிரல் ரேகை அடையாளம், கண்முகம் என்பன அடங்கி இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய அடையாள அட்டையின் மூலம் பிறப்பு சான்றிதழ் தொடர்பான விபரத்தையும் வரி இலக்கம் போன்ற விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழ் விநியோக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதிக்கு பின்னர் கொழும்பில் பிறந்த பிள்ளைகளுக்கு முதல் கட்டமாக டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழ்கள் விநியோகிக்கப்பட உள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள் மற்றும் செயல் அமர்வுகள் நாளை நள்ளிரவு முதல் நிறைவு செய்யப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் இந்த முறை 3663 நிலையங்களில் பரீட்சை நடைபெறவுள்ளதுடன் குறைந்த பரீட்சைக்கு 4,74,147 பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளனர். மேலும் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் அதிபர்களுக்கும் தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் முகவரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இதன்போது தெரிவித்தார். இது தொடர்பாக ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டால் அதனை இன்றைய தினத்திற்குள் நிகழ்நிலையூடாக சமர்ப்பிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதற்கான வசதியினை www.donets.lk என்ற இணையதளத்திற்கு பிரவேசிப்பதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் மாணவர்களுக்கு அவர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகளை விரைவாக வழங்குமாறு அதிபர்களுக்கு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.